ஹாய் கைஸ், இனிய காலை வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இப்போ சளிக்கான ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இப்போ சொல்ல போகிறேன். இதில் உள்ள எல்லாத்தையும் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு பாத்திரத்தை கழுவி வச்சுக்கோங்க. இது உள்ளெல்லாம் கஷாயம் போட்டதுனால தான் அப்படி இருக்குது. ஏன் பாத்திரம் அப்படி இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு 1.5 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளே சளி பிடிச்சிருக்குன்னா அந்த குழந்தைக்கு வீசிங், சளி, கபம், ஆஸ்துமா, சைனஸ் ப்ராப்ளம், அலர்ஜி, அரிப்பு இந்த பிரச்சனைலாம் இருந்ததுன்னா காலையில் ஏஞ்ச உடனே இதெல்லாம் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் பிள்ளைக்கு வெறும் காலி வயிறாக இருக்கும்போது இதை ஒரு பாலடை அளவுக்கு எடுத்து குழந்தைக்கு ஊற்றி விடுங்க. சளி சரியாக போயிடும். இது பாருங்கள். ஹாய் உறவுகளே, இதுதான் தூதுவளை. இங்கே பாருங்கள், நான் ஒரு 3 எடுத்திருக்கேன். ஒரு நல்ல பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இது கருந்துளசி. கருந்துளசி கிடைக்கலன்னா சப்போஸ் நீங்கள் நார்மல் துளசி கூட எடுத்துக்கலாம். இது சும்மா ஒரு 2 கொத்து சின்னதாக அந்த நுனி இருக்குல்ல அதிலேருந்து. இதை பாருங்கள், இது முக்கியமான மருந்து. இது நொச்சி இலைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடு அப்படி சொல்லுவாங்க. அதிலே நொச்சி இலை 2 இருக்குது. கரும் நொச்சி இலை இருக்குது, நார்மலான நொச்சி இலை இருக்குது. கரு நொச்சி இலை கிடைச்சா சப்போஸ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3-4 போடுறேன். இது முருங்கைக்கீரை இருக்குல்ல அதோட கொழுந்து கொஞ்சம் போல் எடுத்துக்கிட்டேன். இது வேப்பலை, வேப்ப இலையோட கொழுந்து. இது சூடு, அதனால் திட்டமாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது குப்பை மேனி. இது கொஞ்சம் போட்டால் போதும். நிறையெல்லாம் போட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்க வாமிட் பண்ணி, அது கூட நல்லது தான், வாமிட்டில் சளி வரும். இருந்தாலும் கஷாயமாக நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் போட்டால் போதும். ஒரு பூண்டு பல், ஒரு 3 மிளகு போதும், ஆனால் நான் 4 போட்டிருக்கேன். கொஞ்சம் போல் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அது ஒரு பாலடை இல்லை ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்த பிறகு வடிகட்டி பிள்ளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் கொடுங்க. வீக்லி 1 டைம்ஸ் கொடுத்தீங்கன்னா சளி க்யூர் ஆகிடும். பாய்.